தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள நிகழ்வு நெஞ்சை பதற வைப்பதாக கனிமொழி தெரிவித்திருக்கிறார். அனைத்து தளங்களிலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பான வாழ்வை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கனிமொழி வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள நிகழ்வு நெஞ்சை பதற வைப்பதாகவும் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிக்கு உடனடியாக கடுமையான தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி துன்புறுத்தல், அந்த பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட சம்பவம் இந்தியாவை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இது குறித்து பல்வேறு கட்சியினர் தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்தி வரக்கூடிய நிலையில திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி அவர்கள் தற்போது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அதாவது, இந்த மாணவி பாலியல் ரீதியாக துன்புறுத்திய குற்றவாளி ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளியை உடனடியாக கைது செய்து அவருக்கான தகுந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டு வருவதாகவும் இவர் மிகவும் தண்டிக்கப்படக்கூடிய ஒருவர் என்றும் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். பெண்களுக்கான பாதுகாப்பான ஒரு நிலையை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில இந்த மாதிரியான சம்பவம் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி வருவதாகவும், தொடர்ந்து இதே மாதிரியான சம்பவத்தில் இவர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவது அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருப்பதாகவும், அவருக்கு தகுந்த நடவடிக்கை, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேற்கொண்டு பெண்கள் பல்வேறு துறைகளில் முன்னேறி வரக்கூடிய நிலையில அவர்களுடைய பாதுகாப்பும் மிகவும் அவசியமான ஒன்று. அந்த வகையில பெண்களின் பாதுகாப்புக்கு உறுதி செய்யும் வகையில குற்றவாளி மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான வழிவகையை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் என்றும், மேற்கொண்டு இது மாதிரியான சம்பவம் மீண்டும் தமிழகத்தில் நிகழாத வகையில தொடர்ந்து தமிழ்நாடு அரசு இது மாதிரியான எதிரான நடவடிக்கைக்கு எதிரான பல்வேறு குற்றங்களுக்கு எதிரான பல்வேறு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கப்படும் என்றும் கனிமொழி அவர்கள் தற்பொழுது நம்மளது எக்ஸ் வலைதளத்துல ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.